வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ். இன்னைக்கு நீங்க இதை பார்த்திருப்பீங்க. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இட்ஸ் எஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ்டாப்ளிஷ் வந்து 2008 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி வந்து கியூட் எக்ஸாம், ஏன்னா இட்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்றதுனால கியூட் மார்க் வச்சு கூட இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கியூட் ஐஎம்யூ செட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அட்மிஷனுக்கு நம்ம பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் இருந்ததுன்னா நம்மளால் அப்ளை பண்ணுறது தனியாக பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இல்லையா உங்களுக்கு அது ஐடியா இருந்ததுன்னா இது கியூட் எக்ஸாம்ஸ் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த கியூட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் போட்டிருப்பீங்க. அது மூலயமா நம்ம போகலாம். இப்போ அட்மிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2025-26 அட்மிஷன்ஸ். இது ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்மிஷன் இதில் பார்க்கலாம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். These programs are available at 10+2 level. Students completing these programs will be awarded with a bachelor degree in the school field of their choice. These are the primary level programs which will be sufficient to make an entry into the maritime sector. இதில் என்ன மீதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. அப்ளை நவ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? கடல்சார் பல்கலைக்கழகம், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், ரைட்டா? இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது எடுத்தோம் அப்படின்னா பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது. தென் பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங் இன்ஜினியரிங் இருக்குது. தென் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸு, டிப்ளமோ கோர்சஸும் வந்து இருக்குது. தென் பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இருக்குது. தென் பிபிஏ கோர்ஸ் இதில் லாஜிஸ்டிக், ரீட்டைலிங் அண்ட் இ காமர்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே மேலே சொன்னோம் இல்லையா, இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐஎம்யூ செட் எக்ஸாம் எழுதி போக முடியும். இந்த கோர்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. +2 மார்க்கை வச்சு இந்த பிபிஏ லாஜிஸ்டிக், ரீட்டைலிங் அண்ட் இ காமர்ஸ்க்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். தென் பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. கேம்பஸ்ஸு எந்தெந்த கேம்பஸில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியோட எப்படி வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த டீட்டெயில் வருது. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஃபில் ஆல் அப்ளிகேஷன் வித் பேசிக் டீட்டெயிலு. தென் வந்து அப்ளிகேஷன் பர்சனல் டீட்டெயிலு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் வித் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுறது. தென் அப்லோடு ஸ்கேனிங் இமேஜஸ்ஸு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. இது பண்ணிட்டீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறவங்க இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். ஏற்கனவே சைன்இன் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கலாம். இதில் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இட்ஸ் ஓப்பன். 7/3 மார்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. 7/3/2025 இருந்து. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2/5. டேட் ஆஃப் ஐஎம்யூ செட்டு 24/5 அப்படின்னா மேலே 24ஆம் தேதி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. இதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாருக்கெல்லாம் வேணுமோ என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அது இருக்குது. ப்ராஸ்பெக்டஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு ஆப்ஷன் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணதுமே இதில் வந்து ப்ராப்பராக என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ரைட்டா? என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, எப்போ பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க, எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2025 டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷனு, தென் அட்மிஷன் ப்ராசஸ்ஸு, ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் அட் மேரிடைம் யூனிவர்சிட்டி, தென் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் அட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டு அட் ஐஎம்யூ கேம்பஸ்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் ஸ்டடீஸ்னா என்ன, அதுக்கப்புறமா மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸை பற்றி ஸ்கூல் ஆஃப் நேவல் ஆர்கிடெக்சர் அண்டு ஓஷன் இன்ஜினியரிங்கு, ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் மேனேஜ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன வேணுன்றது சொல்லியிருப்பாங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்போ நடக்குது அதுக்கான இது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இது வந்து 29 பேஜ் வரைக்கும் நம்மளுக்கு போகுது. இதில் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஐஎம்யூ செட்டு எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, ரைட்?
எக்ஸாமுக்கு என்ன, அப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ் ஃபார் அட்மிஷன் டு யூஜி ப்ரோக்ராம் அது என்ன, இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனு, இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா நம்மளுக்கு தேவையானது வரைக்கும் பார்க்கலாம். எல்லாமே இப்போ நம்ம போய் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான இன்ட்ரோடக்ஷன், நம்மளுக்கு கேம்பஸ்லாம் எங்கெங்கே இருக்குது பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையில் இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது, விசாகப்பட்டினம் கேம்பஸ் இருக்குது, கொச்சி இருக்குது, மும்பை போர்ட்டில் இருக்குது, நவி மும்பை இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸஸ் வந்து இருக்குது. IMU கன்சிஸ்ட் ஆஃப் த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது எல்லாத்துக்குமே வந்து எவ்ரி இயர் எக்ஸாம்ஸ் IMU செட்டு மூலயமா போகிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கிடுங்க. நிதானமாக உட்காந்து வீட்டில் இதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எல்லாமே வீடியோலேயே கண்டென்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? உங்கள் மைண்டு எப்போ தான் ஓப்பன் ஆகும்? உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 10 நல்ல விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க, நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி தெரியும். அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஓவரால் அவுட்லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் உட்காந்து என்னெல்லாம் இருக்குது இதில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஓகே. அட்மிஷன் ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள். சப்மிஷன் ஆஃப் IMU செட் அப்ளிகேஷன் ஆன்லைன் த்ரூ வெப்சைட்டு அப்பியர் ஆகணும். அப்புறமா இஷ்யூவிங் இது வந்து ரேங்க் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கொடுத்ததுமே அட்மிஷன் இன் IMU கேம்பஸஸ். தென் வந்து அதில் ப்ராசஸ் இருக்குது, ரிஜிஸ்டர் இது பண்ணணும், இதெல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஓகே. ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் அட் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இதில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு நம்ம பார்த்தது தான். ஸ்கூல் ஆஃப் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், அது கீழே இருக்கிறது வந்து பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் 4 இயர் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமு. தென் பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங் 4 இயர் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமு. அதுக்கப்புறம் எம்டெக் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து எம்டெக்கில் இந்த முடிச்ச கோர்ஸ்லேயே 2 இயர்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் ஸ்டடீஸில் டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ் 1 இயர் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இருக்குது. தென் BSc நாட்டிக்கல் சயின்ஸில் 3 இயர் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இருக்குது. அப்புறம் ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் 4 இயர் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். அப்புறம் அதிலே எம்டெக் ப்ரோக்ராம் மெரைன் டெக்னாலஜி 2 இயர்ஸ் இருக்குது. அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமா கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்தோன்னா BBA மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ், தென் வந்து BBA லாஜிஸ்டிக் ரீட்டைலிங் அண்ட் இ-காமர்ஸ், தென் அதிலே MBA 2 இயர் ப்ரோக்ராம் இருக்குது. MBA இன்டர்நேஷனல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அது ஒரு 2 இயர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் அட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் IMU கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்னெல்லாம் பாருங்கள். நேம் ஆஃப் த அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்து இங்கே கொடுத்துருக்க ஆங்கிலோ ஈஸ்டர்ன் மேரிடைம் அகாடமி மும்பையில் இருக்குது. கோயம்புத்தூர் மெரைன் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. காலேஜ் ஆஃப் ஷிப் டெக்னாலஜி பாலக்காட்டில் இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. இதுக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள். நம்ம ஆங்கிலோ ஈஸ்டர்ன் மேரிடைம் மும்பையில் இருக்குது 160 சீட்டு, ஆகஸ்ட் பேட்ச் 120, பிப்ரவரி பேட்ச்னு போட்டிருக்காங்க. தென் கோயம்புத்தூரில் வந்து 80 சீட் இருக்குது. தென் காலேஜ் ஆஃப் ஷிப் பாலக்காட்டில் வந்து 30 சீட்டு, இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கோர்ஸும் இதிலே வேறு கோர்சஸ் வேறு இருக்குது. டாக்டர் MGR அம்பேத்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அந்தமான் நிக்கோபாரில் என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது. தென் ஈரோடெக் கொச்சினில் இருக்குது. தென் கிரேட் ஈஸ்டர்ன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேரிடைம் ஸ்டடீஸ் புனேயில் இருக்குது. நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஒரு 7 இருக்குது. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் மேரிடைம் சென்னையில் இருக்குது இல்லையா, ட்ரைனிங் சென்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் மேரிடைமில் பாருங்கள் BSc நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, பிடெக் மேரைன் இன்ஜினியரிங் இருக்குது, DNS டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, MBA போர்ட் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது, MBA கோர்ஸ் BBA இருக்குது. இதிலலாம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் பாருங்கள் இன்டர்நேஷ்னல் மேரைன் டைம் இன்ஸ்டியூட்டு, எவ்வளோ இன்ஸ்டியூட் போயிட்டே இருக்கேன் நிறைய. ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 17 காலேஜஸ் வந்து லிஸ்ட்டு போயிருக்கு. இது எல்லாத்துலையும் என்னன்றதை ஒவ்வொன்றா பார்த்துங்க. உங்களுக்கு எந்த ஏரியாவில் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. IMU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் IMUல ஜாயின் பண்ணணும், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஸ்டிமுலேட்டர்ஸ், தென் ஃபாரின் டூர்ஸ், செமினார் அண்ட் கான்ஃபரன்ஸ் போகணுன்னா நமக்கு வாய்ப்புகளுக்கு ISO சர்டிஃபைடு கேம்பஸ், அதுக்கப்புறமா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. நிறைய இடத்துல ஒரு 6லேருந்து 12, 18 லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வைடு வந்து அலுமினி நெட்வொர்க் இருக்குது. ரைட்? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் நல்லாயிருக்கு. தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தமாக அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைப்ரரி கேம்பஸ்லாம் அருமையாக இருக்குது. மென்டர்ஷிப் பை ப்ரொஃபஷனல் பாடிஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கன்செஷன் இன் ஃபீ கேர்ள்ஸு, சப்போஸ் இதில் வந்து பண்ணுற மாதிரினா ஸ்பான்சரிங் ஏஜென்சிஸ் இருக்காங்களா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சரியா? தென் 5 இயர் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் அட் IMU கேம்பஸில் அதெல்லாம் என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 இயர் பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் சென்னை, கொல்கட்டா அண்ட் மும்பை போர்ட்டில் கேம்பஸஸில் வந்து இருக்குது. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் 4 இயர்ஸ் பிடெக்கில் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன்
இன்ஜினியரிங் எங்கெங்கே கிடைக்கும்? விசாகப்பட்டினம் கேம்பஸில் மட்டும்தான் கிடைக்கும். தென் 4 years பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங் எங்கே இருக்குது? விசாகப்பட்டினம் கேம்பஸ் மட்டும்தான் இருக்குது. 3 years பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் சென்னை கேம்பஸில் இருக்குது, கொச்சியில் இருக்குது, நெவி மும்பை கேம்பஸில் இருக்குது. 3 years apprenticeship embedded BBA Maritime Logistics in collaboration with LSC விசாகப்பட்டினம் கேம்பஸில் தான் இருக்குது. 3 years BBA Logistics Retailing and E-commerce சென்னை அண்ட் கொச்சி கேம்பஸில் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி, இது இல்லாமல் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, டிப்ளமா ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. இதெல்லாம் எந்தெந்த கேம்பஸில் எது இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிங்க. ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் ஸ்டடீஸில் என்ன படிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸில் என்னெல்லாம் வரும், டிப்ளமா கோர்சஸில் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறோம், ஒரு கோர்ஸை முடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் கேன் எக்ஸ்ப்ளோர் எ வெரைட்டி ஆஃப் ஆன்ஷோர் அண்ட் ஆஃப்ஷோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த மேரிடைம் இண்டஸ்ட்ரி. Here are some of the career paths that graduate can pursue. என்னென்ன கொடுத்துருக்காங்க. மெரைன் ஆப்ரேஷன் மேனேஜராக போகலாம், மெரைனில் வந்து இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு போகலாம், தென் மெரைன் டெர்மினல் மேனேஜராக போகலாம், தென் ஷிப்பிங் ஏஜென்ட் போகலாம், டெக் ஆஃபீஸராக போகலாம், மெரைன் பைலட்டாக போகலாம், மெரைன் டெக்னீஷியன்ஸாக போகலாம். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேரியர் ஆப்ஷன்ஸ் இந்த கோர்சஸ் படிக்கிற மூலயமா இருக்குது. அட்மிஷன்ஸ் டு பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் டிஎன்எஸ் டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ் வில் பி கண்டக்டட் த்ரூ IME செட் விச் இஸ் மேண்டேட்ரி. ரைட்டா, அது பார்த்துங்க. தென் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. 3 years பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பண்ணணும்னா எலிஜிபிள் என்ன கிரைட்டீரியா 10+2 படிச்சிருக்கணும், 50% மார்க்கு, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் 10th ஆர் 12th எக்ஸாமினேஷனில் 60% மார்க், ஆவரேஜ் மார்க் பார்த்துங்க. அன்மேரிடாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேரேஜ் ஆகக்கூடாது. வேலிட் IMU செட் ரேங்க்கு. ஏஜ் கிரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. 25 வயசு கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட்லாம் 30 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC கேண்டிடேட்டுக்குன்னா 27 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன்ஸ் இல்லாத இருக்குது, அதையும் பார்த்துக்க வேண்டியதான். மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்னெல்லாம் ரிக்வயர்மெண்ட் அப்படின்றத பார்த்துங்க. 1 year DNS ப்ரோக்ராம்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் யாருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் டைம் நிறைய எடுத்துக்கோம். ரைட்டா, ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் அண்ட் டெக்னாலஜியில் என்னெல்லாம் வந்து கோர்சஸ் இருக்குது, தென் வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கு என்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை இருக்குன்றதை பாருங்கள். இது வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோடு பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். ரைட்டா, ஃபர்தராக உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு கிளாரிட்டி, சார் நான் படித்து பார்த்தேன் சார், அது பார்த்தேன் சார், இருந்தாலும் எனக்கு புரியல அப்படின்னா டைரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். ரைட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒவ்வொன்றுத்துக்குமே கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்குமே. ரைட், ப்ராஜெக்ட் மேனேஜராக போக முடியும், நேவல் ஆர்கிடெக்சராக போக முடியும், எதுக்கு எம்டெக் என்வரான்மெண்ட் இன்ஜினியரிங்க்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்குமே எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, செக் பண்ணிக்கிடுங்க. கோர்சஸ் நிறைய கோர்சஸ் வந்து இதில் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி செக் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன கோர்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கிடுங்க. ரைட், இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். இந்த IMU செட் எக்ஸாம்ஸ்க்கு போகணும் அப்படின்னா இதுக்கு என்ன எக்ஸாம்ஸ் சிலபஸ்லாம் இருக்குது. இது எக்ஸாம்ஸ் சிலபஸ் என்ன சார் அப்படின்னா இதில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எழுதணும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூடு கேட்பாங்க, அது இல்லாமல் இங்கிலீஷ் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து RJR அகாடமி ட்ரைனிங் கொடுக்குறோம். சப்போஸ் இந்த IMU செட்டு எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கு யாருக்குன்னா ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இமிடியேட்டாக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். வி ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ரைட் IMU எக்ஸாம்ஸு, இல்லைனா VIT எக்ஸாம்ஸு, SRM எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் ஆப்டிடியூடும் நம்ம வந்து கிளாஸ் கொடுக்குறோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஐசர் எக்ஸாம்ஸு எது போகணும் அப்படின்னாலும் RJR அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ரைட்டா, இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இதில் என்னென்னலாம் உங்களுக்கு வேணும், எந்த கேம்பஸ் போனால் நல்லாயிருக்கும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். சிலபஸ்லாம் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் ப்ராசஸ், IMU அதெல்லாம் பார்த்துங்க. டேட் ஆஃப் எக்ஸாம்ஸு, இது நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 2/5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து 24/5 மேலே நடக்குது. டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் 1/8 வந்து
காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்குனால இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டேட்ஸ் இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் நான் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்னு வச்சிருக்காங்க. டோட்டல் ஃபீ ஃபார் த அகாடமிக் இயர் அப்படின்ற மாதிரி கொடுத்தா ஃபீ பேயபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் செமஸ்டர் ஈவன் செமஸ்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிடெக் ப்ரோக்ராம், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் 2.25 லட்ச ரூபாய் டோட்டல் ஃபீ வருது. இதெல்லாம் பிரித்து போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். தென் ஆல் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ், ஆல் பிபிஏ ப்ரோக்ராம்ஸ், ஆல் எம்பிஏ ப்ரோக்ராம், பிஜி டிஎம்ஏ ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துங்க ஒவ்வொருத்தருக்கும். உங்களுக்கு என்ன கோர்ஸ் போகணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது ப்ரோக்ராம் ஃபீ என்ன, நான் ரீஃபண்டபிள், ரீஃபண்ட் ஃபீ என்ன, செக்யூரிட்டி டெபாசிட் என்ன இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க பார்த்துங்க அதெல்லாம் நிதானமாக. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறவங்க எஸ்சி, எஸ்டி, ஓஇசி, ஓஇசி அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்குது. அது ஒவ்வொரு கேம்பஸ்லேயும் ஒரு இதுவாக மாறுது. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஒவ்வொருத்தராக நிதானமாக பார்த்துக்குங்க. ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் வேறு இருக்குது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. அது எப்படி கிடைக்குது அதையும் பாருங்கள். அட்மிஷன் ஃபாரின்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அட்மிஷன் கிடைக்குது அதுக்கான ப்ராசஸும் இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. யூஜி டிகிரி, பிஜி டிகிரி ரெண்டுமே வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். அகாடமிக் எலிஜிபிலிட்டி ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்றதை கொடுத்துருக்காங்க. டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்குப்பா. அதனால் யாருக்கெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துட்டு சீட்ஸ் எவ்வளோ அப்படின்றது, நம்பர் ஆஃப் சீட்ஸு, அண்டர் டைரக்ட் அட்மிஷன்ஸு இது வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அட்மிஷன் த்ரூ தாசா கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. அவர் ரெக்ரூட்டர்ஸ் பாருங்கள் யாரெல்லாம் இங்கே வந்து வேலைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. லைனாக வந்துட்டே இருக்கேன். அப்பா கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனிஸ் வந்து இதில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸு. ஓகே ரைட். இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ நம்மளுக்கு இப்போதைக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ரைட், கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப இந்த வெப்சைட் மட்டும் நீங்கள் அகைன் சொல்கிறேன், imu.cbexams.com இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ரைட், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஷிப்பிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸ் இருக்குது. யூஸ் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ.